வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற ஆதாரம் வார்த்தைன்னு பேர் வச்ச ஒரு தனிப்பட்ட அனுபவ பதிவு. ஆமா. இது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு நாள் பத்தின கதை. ம். ஆனா அந்த ஒரு நாள்ல ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை உணர்ச்சிகளும் இருக்கு. மன அழுத்தம், பயம், தனிமை. துரோகம். ஆமா, துரோகம். அப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை. கடைசியா நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பம். ஆமா. மேலோட்டமா பார்க்க இது ஒரு சின்ன கதை மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஒரு மனுஷனோட மனசு எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்திக்குது. கரெக்ட். அந்த போராட்டத்துல ஒரு சின்ன நம்பிக்கை கீற்றுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறத ரொம்ப அழகா இது சொல்லுது. சரியா சொன்னீங்க. அதனாலதான் இந்த அனுபவத்தை நாம கொஞ்சம் அலசி ஆராய போறோம். எல்லாம் கைமீறி போச்சு, இனிமே எதுவும் நடக்காதுன்னு விரக்தியோட விளிம்புல நிக்கிற ஒருத்தரை ஒரு நம்பிக்கை வார்த்தை எப்படி முழுசா மாத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிறத நம்ம நோக்கம். ம். கதையோட தொடக்கமே ரொம்ப பாரமா இருக்கு. அந்த நபர் ரொம்ப பயத்தோட, குற்ற உணர்ச்சியோட வேலையில தனியா தன்னோட நாள ஆரம்பிக்கிறார். வாங்க அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, அந்த நாள் காலையில அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு வரிசையா பார்ப்போம். முதல்ல அவர் மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கு. சரி. குறிப்பா, நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி அவர் அழுத்திக்கிட்டே இருக்கு. அந்த நாள் தொடங்குறப்பவே அவர் மனசுல ஒரு பெரிய கல்ல வச்ச மாதிரி இருக்கு. இது ஒரு முக்கியமான ஆரம்பம். அந்த பயத்துக்கான காரணம் என்ன? அவர் என்ன பாவம் செஞ்சார்னா அந்த குறிப்புல சொல்லப்படல. ஆமா. ஆனா அப்படி சொல்லாதது தான் இதுக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுக்குது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இல்ல. நம்மள பல பேரு சில சமயங்கள்ல காரணமே இல்லாம உணர்ற ஒரு பொதுவான மனபாரம் மாதிரி இருக்கு. நிஜமே. அதோட சேர்த்து அவர் வேலை செய்யற இடத்துல அன்னைக்கு அவர் மட்டும்தான் இருக்கார். ஓ. கூட வேலை செய்யற எல்லாரும் லீவு. அந்த ஆபீஸ்ல தனியா இருக்கிற அந்த தனிமையை நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆமா. தனிமை ரொம்ப கொடுமையானது. இது பத்தாதுன்னு அவருக்கு ரொம்ப உதவியா ஒரு நல்ல நண்பனா இருந்த ஒருத்தர் திடீர்னு வேலையை விட்டு நிக்க போறேன்னு சொல்றாரு. இது அவருக்கு ஒரு பெரிய இடி மாதிரி இறங்குது. அடடா. இங்க அவருக்கு 2 விதமான இழப்பு ஏற்படுது. ஒன்னு, தொழில் ரீதியா ஒரு சப்போர்ட் போகுது. ம். ஆனா அதை விட முக்கியமானது, தனிப்பட்ட முறையில ஒரு ஆதரவான தோள் போகுது. ஏற்கனவே தனியா இருக்கிறவருக்கு இந்த செய்தி அவரோட தனிமையை இன்னும் 2 மடங்கு ஆக்குது. அந்த சோழனையோட பட்டியல் அதோட முடியல. இன்னொரு நண்பர் அவர் வீட்ல ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்றாரு. கூட வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிடுறாரு. சரி. ஆனா இவரை மட்டும் கூப்பிடல. இது அவருக்கு மனசளவுல பெரிய காயத்தை ஏற்படுத்துது. நிச்சயமா. இது வெறும் புறக்கணிப்பு இல்ல. ஒரு மாதிரி பொது இடத்துல அவமானப்படுத்தப்பட்டது போல அவர் உணர்ந்திருக்கலாம். இருந்து ஒருத்தரை மட்டும் ஒதுக்கும்போது அது அவங்களோட சுயமரியாதையை ரொம்ப பாதிக்கும். எல்லாரையும் கூப்பிட்டாங்களே, நம்மள மட்டும் ஏன் கூப்பிடல, நம்ம கிட்ட என்ன தப்புன்னு மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடும். அது ரொம்ப கொடுமையான உணர்வு. இங்கதான் விஷயமே இன்னும் சிக்கலாவுது. இந்த விழாவுக்கு கூப்பிடாத நண்பருக்கு இவர் முன்னாடி பல உதவிகளை செஞ்சிருக்காரு. ஓஹோ. அப்படி இருந்தும் அவர் இவரை ஒரு எதிரி மாதிரி பாக்குறாருன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா அதே நேரத்துல அவர் மனசுல இன்னொரு எண்ணமும் ஓடுது. என்ன அது? தனக்கு முன்னாடி வேலையே இல்லாத ஒரு சமயத்துல இதே நண்பர் தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தாருங்கிற ஒரு நன்றி உணர்வும் இருக்கு. ஆஹா. இது ஒரு சிக்கலான உளவியல் நிலை. இங்க நடக்கிறது வெறும் துரோகம் இல்ல, நன்றி உணர்வும் துரோகமும் ஒரே நேரத்துல மோதுது. ஆமா. இத உளவியல்ல காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 2 முரண்பட்டான எண்ணங்கள் மனசுல ஒரே நேரத்துல போராடுறது. நமக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் நம்மள புறக்கணிக்கும் போது அது மத்தவங்க செய்யறதை விட பல மடங்கு அதிகமா வலிக்கும். ஆமா, நீங்களா எப்படி செய்யறது அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதேதான். அந்த நன்றி கடன் ஒரு பக்கம் அழுத்த, இந்த புறக்கணிப்பு இன்னொரு பக்கம் வலிக்க, அவர் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிறார். தனிமை, கைவிடப்படுதல், வேலை அழுத்தம், நன்றி கடன், துரோகம், இது எல்லாமே ஒரே நாள் காலையில அவரை தாக்குது. இதுதான் அந்த நாளோட தொடக்கத்துல இருந்த அவரோட மனச்சுமை. இப்படி தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு மலை மாதிரி ஒரு பக்கம் இருக்க, தொழில் ரீதியாகவும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி காத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி. சாயங்காலம் மணி 6 ஆகிடுச்சு. காலையில இருந்து ஒரு விற்பனை கூட நடக்கல. ஒரு சேல்ஸ்ல இருக்கிற ஆளுக்கு இது எவ்வளவு பெரிய அழுத்தம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆமா. அன்னைக்கு வருமானம் இல்லைங்கிறத தாண்டி இந்த வேலையில நாம நீடிக்க முடியுமாங்கிற கேள்வியே வந்திருக்கும். அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இனிமே அந்த வேலையில இருக்க போருமா இல்ல வேற வேலைக்கு போடலாமான்னு ஒரு சந்தேகம் வர வாட்டுது. விரக்தியின் உச்சம். எல்லாம் கைவிட்டு போகுது, எதுவும் நமக்கு சரியா நடக்க மாட்டேங்குதுன்னு விரக்தியோட உச்சத்துக்கு போறார். அந்த விரக்தியான நேரத்துல தான் அவருக்கு கிடைச்ச ஒரு வாக்கு தத்தத்தை அவரை ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். அந்த வார்த்தை, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயாக. ஒரு நிமிஷம், இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா வெறும் வார்த்தை,
எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும்? நிஜத்துல ஒரு விற்பனை கூட நடக்கல, 6 மணி ஆயிடுச்சு. இது ஒரு தற்செயலான நிகழ்வா இருக்காதான்? சாயங்காலம் வியாபாரம் நடக்கிறது சகஜம்தானே? ரொம்ப சரியான கேள்வி. அந்த வார்த்தை மந்திர மாதிரி வானத்திலிருந்து வாடிக்கையாளர்களை வரவழைக்கல. அப்போ ஆனா அது என்ன செஞ்சதுன்னா, உளவியல்ல காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்ற ஒரு விஷயத்த செஞ்சது. அதாவது நம்மால சுத்தி இருக்கிற சூழ்நிலைய மாத்த முடியாது, ஆனா அந்த சூழ்நிலைய நாம பாக்குற கண்ணோட்டத்தை மாத்த முடியும். ஓ! அந்த வார்த்தை எல்லாம் முடிஞ்சதுங்கிற கண்ணோட்டத்திலிருந்து ஏதோ நடக்க போகுதுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கைக்கு மனசு திருப்புது. ஓஹோ! அப்போ இது மனச மாத்துற ஒரு கருவி மாதிரி? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு மனநிலை மாற்றம். விரக்தியில இருந்த அந்த நபரோட முகத்துல, பேச்சுல, உடல் மொழியில ஒரு சின்ன மாற்றத்தை அது கொண்டு வந்திருக்கலாம். ஆமா, இருக்கலாம். ஒரு நம்பிக்கையான விற்பனையாளருக்கும் தோத்துப்போன மனநிலையில இருக்கிற ஒருத்தருக்கும் வாடிக்கையாளர்கள் வித்தியாசமா ஸ்பந்திப்பாங்க இல்லையா? கரெக்ட். அந்த வார்த்தை அவரோட உள்மனச மாத்தி வெளியில தெரியற அவரோட அணுகுமுறையும் மாத்திருக்கு. அது ஒரு புயல்ல மாட்டின கப்பலுக்கு நங்கூரம் மாதிரி மனசுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்குது. அப்போ அந்த வார்த்தை அவரை செயல் இழந்து போகாம தடுத்து ஒரு சின்ன நம்பிக்கையோட காத்திருக்க வச்சிருக்கு. ஆமா, விரக்தியில மூழ்கி கடைய பூட்டிட்டு போறதுக்கும் ஒரு சிறு நம்பிக்கையோட இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த வார்த்தை உருவாக்குது. அது ஒரு சின்ன ஜன்னலை திறந்து வைக்குது. வெளிச்சம் வரலான்னு. ஆமா, அந்த ஜன்னல் வழியா ஒருவேளை வெளிச்சம் வரலாம்ங்கிற எதிர்பார்ப்ப உயிரோட வைக்குது. அந்த எதிர்பார்ப்பு வீண் போகவே இல்ல. சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல நிலைமை தலைகீழா மாறுது. அப்படியா? அதுவும் நாம நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல. முதல்ல ஒருத்தர் வர்றார். அவர்கிட்ட 11,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை விற்பனை செய்றார். 0லிருந்து முதல் படி. அதுவே அவருக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுத்திருக்கும். ஆமா. சரி, இன்னைக்கு நாள் ஒன்னும் இல்லாம முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன தெம்பு வந்திருக்கும். ஆனா அது வெறும் ஆரம்பம்தான். அதுக்கு பிறகு சூளை வாய்க்கால் பகுதியிலிருந்து ஒரு வாடிக்கையாளர் வர்றார். அவர் 14,500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறார். ஓ, இப்போ வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு சங்கிலித்தொடர் விளைவு மாதிரி. விற்பனை கொடுத்த அந்த சின்ன நம்பிக்கை 2வது விற்பனையே ஈர்த்திருக்கலாம். ஒரு வெற்றி அடுத்த வெற்றிக்கு வழிவகுக்குது. அடுத்து நடக்கிறது தான் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். 3வதா ஒரு வாடிக்கையாளர் வர்றார். ம், அவரு அந்த 2வது வாடிக்கையாளர் என்ன போன் வாங்குறாருன்னு பார்க்கறார். பார்த்துட்டு தனக்கும் அதே போன் வேணும்னு கேட்டு அதே மாடலை வாங்கிட்டு போறார். அடடாடா, இதுதான் அந்த வாக்கு தத்தத்துல சொல்ற பெருகுதல்ங்கிறதோட உண்மையான அர்த்தம். ஒன்ன இன்னொன்னு உருவாக்குது. ஒரு வாடிக்கையாளர் இன்னொரு வாடிக்கையாளரை கூட்டிட்டு வர்றாரு. இதுதான் உண்மையான வளர்ச்சி. கடைசியில என்ன ஆகுதுன்னா, கடையில அவர் மட்டும்தான் இருக்காரு. ஆனா கூட்டம் தாங்க முடியல. ஓஹோ, அந்த பிஸியான நேரத்துல 2 வாடிக்கையாளர்களை அவரால சரியா கவனிக்க முடியாம போயிடுது. அவங்க போயிடுறாங்க. இது எவ்ளோ பெரிய மாற்றம் பாருங்க. காலையில ஒரு காக்கா இல்ல, ஆனா சாயங்காலம் ஆள் பத்தாம போகுது. இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை திரும்பவும் பாப்போம். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாயாக. ஆமா. சாயங்காலம் நடந்த நிகழ்வு அந்த வார்த்தையோட நேரடி அர்த்தத்தை அப்படியே காட்டுது. வலது பக்கம் இருந்தும் ஆள் வர்றாங்க, இடது பக்கம் இருந்தும் ஆள் வர்றாங்க. அவரால கையாள முடியாத அளவுக்கு வியாபாரம் பெருகுது. காலையில தனிமையில தவிச்சவர் மாலையில கூட்டத்துல திணறார். என்ன ஒரு முரண்பாடு! இது வெறும் விற்பனை சம்பந்தப்பட்டதில்ல. இது ஒரு முழுமையான தலைகீழ் மாற்றம். 0லிருந்து கையாள முடியாத அளவுக்கு வெற்றி. விரக்தியோட ஆழத்திலிருந்து வாய்ப்புகளோட பெருக்கத்துக்கு. இது வாழ்க்கையோட கணிக்க முடியாத தன்மையை காட்டுது. ஒரு மோசமான நாளோட கடைசியில கூட ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கலாங்கிறது ரொம்ப அற்புதமா காட்டுது. அந்த நாள் காலையில இருந்த அத்தனை வலிகளையும் துடைச்சி எறிகிற ஒரு நிகழ்வா இது அமையுது. ஆக நாம என்ன பார்த்தோம்? தனிமை, துரோகம், தொழில் ரீதியான தூள்வின்னு எல்லாத்தோட விளிம்புல இருந்த ஒருத்தர் சில மணி நேரங்கள்ல அவரால சமாளிக்க முடியாத அளவுக்கு வெற்றியை பார்க்கறார். ஆமா, இது ஒரு நாள் கதை தான். ஆனா ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் மாதிரி இருக்கு. இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த அனுபவம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைய வச்சு வர்ற விரக்திக்கும், கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கைய வச்சு வர்ற மன உறுதிக்கும் நடுவுல நடக்கிற உள்மன போராட்டத்தை அழகா காட்டுது. அந்த நபரோட சூழ்நிலை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கொஞ்சம் கூட மாறல. ஆனா அவர் அந்த வாக்கு தத்தத்தை விடாம புடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது இருண்ட நேரங்கள்ல கூட ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலா இருக்க முடியும்னு இது நிரூபிக்குது. அதாவது வெளியில சூழ்நிலைகள் மாறலனாலும் நம்ம மனநிலை மாறினா முடிவுகள் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த மனநிலை தான் காத்திருப்பதற்கான சக்தியை கொடுக்குது. அந்த சக்தி தான் மாற்றத்துக்கான கதவை திறந்து விடுது.
நம்பிக்கையை இழக்காம இருக்கிறதுங்கிறது சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, அது ஒரு தீவிரமான மனப்போராட்டம். அந்த போராட்டத்துல ஜெயிச்சிருக்காரு. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். கதையோட கடைசியில ஒரு சுவாரஸ்யமான விவரம் இருக்கு. அந்த நபர் ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்ததால 2 வாடிக்கையாளர்களை இழந்துடுறார். ஆமா, அந்த திரக்கில் கவனிக்க முடியல. ஒரு கொடூரமான நாளுக்கு அப்புறம் கிடைச்ச இந்த பெரிய வெற்றியோட இறுதியில வர்ற இந்த சின்ன இழப்பு எதை குறிக்குது? இது அவரால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெற்றி பெருகியதோட அடையாளமா, இல்ல வெற்றியோட உச்சத்துல கூட நம்மால எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற ஒரு யதார்த்தமான நினைவூட்டலா? நல்ல கேள்வி. உண்மையான பெருவிருகங்கள்ங்கிற வர்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் கச்சிதமா பிடிச்சுக்கிறது மட்டும்தானா, இல்ல புயலை கடந்து வலிகளையும் இழப்புகளையும் தாண்டி வலிமையோட வெளியே வர்றதா? இத சிந்திச்சு பாருங்க.